பயணிகள் கவனத்திற்கு. ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு 29 நாள் வெற்றிகரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் ரயில்வே நிலையம். இங்கேருந்து ஆரம்பிக்கிற நம்மளுடைய பயணம் எப்படி போகுன்றதை பாஸ் சொல்வார். ஆரம்பிக்கும் போது டைம் இப்போது 7:48 சரியா? ஹாய் மக்களே, இன்னைக்கு நாங்கள் மோர் மார்க்கெட் வழியாக நேரு ஸ்டேடியம் போகலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி நேற்றுக்கு நாங்கள் போட்ட அந்த அண்ணா நகர் டவர் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நன்றி. சென்ட்ரல் வழியால் ஆரம்பிக்கிற இந்த பயணம் எப்படி போக போகுதுன்னா, மோர் மார்க்கெட் வழியாக அள்ளிக்குள்ள லிங்க் ரோடு போயிட்டு அங்கே நேரு ஸ்டேடியத்தை போய் தொட்டுட்டு அதுக்கப்புறம் எப்படி போகிறோன்றதை அங்கே அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி நன்றி நன்றி. நேரம் இப்போது 8:09 கரெக்டாக 1691 ஸ்டெப்போட நேரு ஸ்டேடியத்தை கிராஸ் பண்ணுறோம். இன்னைக்கு கரெக்டாக 7500 உங்களுக்கு வந்து என்னோட டிப்ஸு 1000 ஸ்டெப்ஸில் வந்து உங்களுக்கு அவரோட பாடல் வரிலாம் காத்துட்ருக்கு. பாச இந்த இடம் நேரு ஸ்டேடியத்தில் இருக்குல்ல, நேரு ஸ்டேடியம் ஃபேமஸா? அப்புறம் இங்கே வேறு எதனா கிடைக்குமா? மக்களுக்கு உபயோகமா? நேரு ஸ்டேடியம் பக்கத்துலேயே வந்து மோர் மார்க்கெட் இருக்குது. அங்கே வந்து பழைய புத்தகங்கள், என்ன புத்தகம் வேணாலும் கிடைக்கும். பழைய புத்தகங்கள், புது புத்தகம், அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி காயின் சேர்க்குறவங்க, பல நாட்டுக்கு காயின் சேர்க்குறவங்க, அந்த மாதிரி விஷயம் கிடைக்கும். அப்புறம் மீன் வளர்க்கணுன்னா அந்த விஷயமும் அங்கே இருக்குது. அக்வேரியம் அதுவும் இருக்குது. அது இல்லாமல் இங்கே வந்து இப்போ வந்து நீங்கள் ஃபயர்மேனாக போகணும், இல்லை உங்கள் பசங்களுக்கு ஸ்கூலில் ஏதோ ஒரு காம்படிஷன் மாதிரி வைக்கிறாங்க, அதுக்கு போலீஸ் ட்ரெஸ் வேணும், இல்லை இந்த ஃபயர் இதில் அவங்க ட்ரெஸ் வேணும், அப்புறம் டாக்டர் ட்ரெஸ் வேணும், இந்த மாதிரி ஒரு துறைக்குன்னு ஒரு ட்ரெஸ் இருக்குது பார்த்தீங்களா? அந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். ஒவ்வொரு துறைக்கு உண்டான ட்ரெஸ்ஸு எல்லா சைஸ்லேயும் கிடைக்கும். உங்கள் பசங்களுக்கு தேவைப்படுதுன்னா பெரிய மேட்டில் கிடைக்குமா, மோர் மார்க்கெட்டில் கிடைக்குமா? இல்லை, பெரிய மேட்டில் கிடைக்கும். ஓகே. இங்கேயே ஒரு 4-5 கடைங்க தொடர்ந்து இருக்குது, நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். நேரம் இப்பொழுது 8:26 3067 ஸ்டெப்போட நம்ம இப்போ எங்கே இருக்கோன்னா மை லேடிஸ் பார்க்கில் நடந்துக்கிட்டு இருக்கோம். இதுக்குள்ளே ஒரு நீச்சல் குளம் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பலான்னு பார்த்தோம். ஆனால் இப்போ அங்கே பராமரிப்பு பணி நடக்கிறதுனால எங்களால் அதை கவர் பண்ண முடியல. இங்கே வந்து பார்க் வந்து பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னும் நடக்கிறதுக்கு ஓடுறதுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஒரு இடமா சுற்றி மரங்கள் இருக்கிறதுனாலையும் சரி, வைஃபை போன்ற வசதிகள், டாய்லெட் போன்ற வசதிகள் இங்கே இருக்கிறதுனால மக்கள் என்ன அருகில் இருக்கிறவங்க அதை பயன்படுத்திக்கலாம். வேறு குழந்தைகள் விளையாடுறதுக்கான ஒரு சின்ன சின்ன பிளே ஏரியாவும் இது இருக்குது. இது கரெக்டாக எந்த இடத்துல இருக்குது பாஸ்? நேரு ஸ்டேடியம் பக்கத்தில் இருக்குங்க. பெரியமேட்லேருந்து டுவர்ட்ஸ் சோலை போகிறதுல அதுக்கு நேரு ஸ்டேடியம் தாண்டோடனே ரைட் சைடில் வரும் உங்களுக்கு. இது நேரம் இப்பொழுது 8:49 மை லேடிஸ் பார்க்கில் இருந்து நம்ம வெளியில் வந்துட்டு இப்போது நேரு இண்டோர் ஸ்டேடியத்தை கிராஸ் பண்ணுறோம். இது கண்ணப்பத்திர விளையாட்டு மைதானம். இது எங்கே இருக்குன்னா நேரு இண்டோர் ஸ்டேடியத்துக்கு கொஞ்சம் தொலைவில் இருக்குது. இங்கே இது வந்து நல்லா ஓப்பன் கிரவுண்ட். இந்த ஈவினிங் டைமில் கொஞ்சம் ஏர்லியாக வந்தீங்கன்னா நல்லா ரன்னிங் ஜாக்கிங்லாம் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே கிரிக்கெட்டு, ஃபுட்பால் அது மாதிரிலாம் விளையாடலாம். அதுக்கும் நல்லா இருக்குது இந்த இடம். அது இல்லாமல் இதில் வந்து சின்ன பசங்க விளையாடுறதுக்கு இந்த சறுக்கு மரம், ஊஞ்சல் அந்த மாதிரி அதுவும் அந்த வசதியும் இருக்குது. இது நம்ம பார்க்கறதுக்கு, நம்மள உட்காரத்துக்கு இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கூட மாதிரி அமைச்சிருக்காங்க. அங்கே தான் நானும் உட்காந்துட்டு உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். நேரம் இப்பொழுது 9:12 கரெக்டாக 5714 ஸ்டெப்போட ஸ்டோலையில் இருக்கும். கண்ணப்பத்திரர்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பாஸ், நீங்கள் எதனா பேச விரும்புறீங்களா? இல்லை பாஸ், சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறது, தன்னுடைய அசதியில் இருக்காருன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வெயில் பயங்கர கொளுத்திங். நேரம் இப்பொழுது 9:22 கரெக்டாக 6610 ஸ்டெப்போட திருப்பி நாங்கள் வந்த பாதையிலேயே இங்கே சோலை, நேரு இண்டோர் ஸ்டேடியம், நேரு ஸ்டேடியம் அப்படியே வேப்பேரி சென்று சென்ட்ரல் செல்ல இருக்கிறோம். பாஸ் கிட்ட ரேபிட் ஃபயர் கேட்க வேண்டிய நேரமா இது இருக்குமா? கேளுங்க பாஸ். கேட்கலாமா? தயாராக இருக்கீங்களா? தயாராக இருக்கோம் பாஸ். இன்னைக்கு நீங்கள் வரும்போது இந்த அளவுக்கு வெயில் எதிர்பார்த்தீங்களா? இல்லை பாஸ், இந்த அளவுக்கு வெயில் எதிர்பார்க்கல பாஸ். அது இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ கொளுத்துது, பயங்கரமாக கொளுத்துது. ஸோ இதான் முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, ஒரு நாளைக்கு தண்ணீர் எத்தனை முறை எடுத்துக்கொள்கிறீர்கள், எத்தனை லிட்டர் எடுத்துக்கொள்கிறீர்கள்? ஒரு நாளைக்கு 2-3 லிட்டர் தான் எடுத்துக்கிறேன். குடிக்கிற அளவே சொல்லுங்கள். நான் குடிக்கிற அளவு தான் 2-3 லிட்டர் தான் எடுத்துக்கிறேன். அடுத்த கேள்வி, நம்ம ஸ்கேட்டிங் அகாடமியே 13வது நாள் இன்டர்வியூ எடுத்திருப்போம். அந்த இன்டர்வியூ எடுத்த கோச்சோட பெயர் என்ன? அஜய். அஜய். மக்களே பார்த்துருந்தீங்கன்னா சரியா தவறான்றதை நீங்கள் சொல்லுங்கள். இத்துடன் ரேபிட் ஃபயர் முடிவடைகிறது. நேரம் இப்பொழுது 9:37 கரெக்டாக 7741 ஸ்டெப்போட பாஸ் டிப்புக்கு ரெடியாக இருக்காரு. பாஸ், டிப் ஆஃப் த டே. ஹாய் மக்களே,
இன்றைக்கி டிப்ஸ் என்னென்னா கேரட்டு டெய்லி கேரட் எடுத்திங்கன்னா கண்ணுக்கு நல்லது. அதை நீங்கள் பச்சையாகவே சாப்பிட்லாம். டெய்லி கேரட் எடுத்துக்கோங்க. இப்போ நிறைய பேர் கண்ணாடி போட்டுட்ருக்கீங்க, நிறைய ஃபோன் பார்க்குறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கு உண்டான நம்மளுக்கு தேவையான சத்தும் நம்மளுக்கு தேவை. டெய்லி கேரட் உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க. கேரட் மட்டும் சாப்பிட்டாலே கண் நல்லா ஆகிடும்ன்றீங்களா? அது மட்டும் சாப்பிட அதுவும் சாப்பிட்ணும். அது சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த சத்து கிடைக்கும். அதை கேரட்டை சாப்பிட்டு நீங்கள் 24 மணி நேரம் ஃபோனை பார்த்துருந்தா எப்படி சாப்பிட்ட உடனே கண்ணு சரியாயிடுமா? இல்லை, அது கண்ணுக்கு தேவையான வைட்டமின் அதில் இருக்குது. அது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணோம். ஸோ மக்களே, சாப்பிட்டு உடனே கண்ணு சரியாயிடுமா? லாங் டேர்முக்கு தான் அது பலன் கொடுக்கும். ஸோ பாஸ் சொன்ன விஷயத்தை எடுத்துக்கோங்க. நேரம் இப்பொழுது 9:55. கரெக்டாக 9160 ஸ்டெப்போட பாஸ்கெட் இப்போ பாடல் வரிகளுக்கான நேரம் இது. பாஸ் ரெடியாக இருக்கீங்களா? ரெடியாக இருக்கேன்பா. சரி, இன்றைக்கான பாடல் வரி என்னன்னு வச்சுக்கோங்க. சொல்லுங்க. நல்லவன் இங்கே எவன்டா நல்லவன், நல்லவன் போல நடிக்க தெரிஞ்சா நல்லவன், கெட்டவன் இங்கே எவன்டா கெட்டவன், நல்லவன் போல நடிக்க கோட்டை விட்டவன். ஓகே, இதான் பாடல் வரி. ஓகேவா, நான் யோசிக்கிறேன். இது தெரியல, இப்போ நான் யோசிச்சு சொல்கிறேன். ஓகே மக்களே, தெரிந்தால் நீங்கள் பதிவு செய்யுங்கள். பாஸ் சொல்லுங்க பாஸ். அந்த பாட்டு வரி எனக்காக ஒரு முறை ரிப்பீட் பண்ணுங்க. நல்லவன் எவன்டா நல்லவன், நல்லவன் அடிக்க தெரிஞ்சா நல்லவனா. எனக்கு நல்லவன்றது மட்டும்தான் ஞாபகம் இருக்கு. அதை வச்சு தான் யோசிச்சு. சரி, இன்னொரு முறை நான் சொல்கிறேன். நல்லவன் இங்கே எவன்டா நல்லவன், நல்லவன் போல நடிக்க தெரிஞ்சா நல்லவன், கெட்டவன் இங்கே எவன்டா கெட்டவன், நல்லவன் போல நடிக்க கோட்டை விட்டவன். இதான் பாடல் வரி. ஓகே, ஸோ நீங்கள் யோசிச்சு உங்களுக்கு பதிலை சொல்லலாம். மக்களே, இப்போ நாங்கள் எப்படி போக போகிறோன்னா, காலையில் ஆரம்பித்த அந்த பயணம் இப்போது வேப்பேரி, இப்போ பெரியமேடு வழியாக வேப்பேரி சென்று திருப்பி வேப்பேரியிலேருந்து பெரியமேடு, அள்ளிக்குளம் லிங்க் ரோடு, அப்புறம் சென்டரில் போயிட்டு இந்த பயணம் நிறைவடைய போகிறது. நேரம் இப்போ 10:19. கரெக்டாக 10,957 ஸ்டெப்போட இன்றைய 29வது நாளை கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்றைக்கி ஆரம்பிச்சு நம்மளோட பயணம் சென்ட்ரலில் தொடங்கி மூர் மார்க்கெட்டு, அள்ளிக்குளம் லிங்க் ரோடு, நேரு ஸ்டேடியம், அப்படி போயிட்டு கண்ணபுரத்திடல், அகெயின் நேரு ஸ்டேடியம், வேப்பேரி, பெரியமேடு, அப்படி வந்துட்டு திருப்பி இங்கே சென்ட்ரல்லே முடிவடையுது. மாஸ்டர் கேட்ட பாடலுக்கு உங்களுக்கு விட தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். எனக்கு தெரியல, என்னால் கண்டுபிடிக்க முடியல. அவர் திருப்பி அந்த வரியை சொல்லுவார். நல்லவன் இங்கே எவன்டா நல்லவன், நல்லவன் போல நடிக்க தெரிஞ்சா நல்லவன், கெட்டவன் இங்கே எவன்டா கெட்டவன், நல்லவன் போல நடிக்க கோட்டை விட்டவன். இதுதான் அந்த பாடல் வரிகள். தெரிந்தால் கமெண்ட் செய்யுங்கள். ஸோ இன்றைக்கி 29வது நாள் கம்ப்ளீட் பண்ணுறோம். இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. நாளைக்கு 30வது நாள். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். 29 நாள் நாங்கள் ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் ஒரே ஒரு நாள் தான் பாக்கி இருக்குது. ஸோ பாஸ், என்ன சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்கள் சொல்கிறது தான் மாஸ். எப்பவுமே நாங்கள் உங்களுக்கு சொல்கிறது தான். ஸோ உங்களை பார்த்துக்கோங்க, ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் அப்புறம் தான். ஸோ ஸ்டே ஃபிட், ஸ்டே ஹெல்த்தி. நாளைக்கு பார்க்குறோம். பாய்.